இவங்க ஏன் இங்க படுத்து கிடக்குறேன்னு கேட்டா உங்க பாதுகாப்புக்குன்னு சொல்றானுங்க. அது உண்மைங்களா? ஆமா சார், பரமன் சொன்னது உண்மைதான். கடங்காரன் கண்ட நேரத்துல வந்து பிரச்சனை பண்றான் சார். அதுக்காக தான் ஒரு பாதுகாப்புக்காக வர சொல்லியிருந்தேன். தடி எடுத்தவங்களாம் தண்டல்கார மாதிரி இவன் வந்து பாதுகாப்பு கொடுத்தா அப்புறம் நாங்க எதுக்கு சார் இருக்கோம்? இல்ல சார், கடன் வாங்கினது தப்பு தானே சார். பணத்தை ரெடி பண்ண கூட டைம் கொடுக்காம வந்து கலாட்டா பண்ணதுனால தான் நான் பரமனை கூப்பிட்டேன். அதுவும் இல்லாம பரமன் எங்களுக்கு தெரிஞ்ச தம்பி தான் சார். சென்டிமெண்ட் பின்றாரா. சரி சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர பழகுங்க சார். நீங்களே ஏதாவது முடிவு பண்ணிட்டு பெரிய பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்போ நாங்கள் படுக்கலாமா? ஒரே டயர்டாக இருக்கு சார். டேய், நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப பேசுற. நாளைக்கு ஏதாவது கடத்தருவில் பார்த்தேன் உனக்கு அப்போ இருக்குடா. பார்த்துக்கலாம். இப்போ போங்க. வாங்க போலாம். சரிங்க சார். போயா வண்டி எடு. போங்க. நன்றி சார். குட் நைட். வண்டி எடு. ரிவர்ஸ் கேர்லாம் விழும்ல. ரைட் போலாம். ரைட். தெரிஞ்சவனாமே தெரிஞ்சவ எந்த வகையில? உங்க வீட்டு சைடா இல்ல எங்க வீட்டு சைடா? ஒழுங்கா போலீஸ் கிட்ட சொல்லி இருந்தா அப்படியே அள்ளி போட்டுட்டு போயிருப்பாங்க. உங்களை எல்லாம் கைப்புல என்னயா என்ன பொசுக்குன்னு போயிட்டாப்ல? ஆகுது பத்தியா? என்ன மாப்ள, அந்த அம்மா அப்படி சொல்லிட்டு போகுது? ஒரு கைப்புள்ள எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அந்த கடவுளால கூட இருக்க முடியாது. அது என்னமோ உண்மைதான் மாப்ள. அங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே. செல்லதுரை சார், அவனுங்களை அடிச்சு விரட்டிட்டீங்களா? இல்ல சார். ஏன் சார்? சார், அந்த வீட்டில் இருக்கிறவங்க டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றாங்கன்னு நீங்க சொன்னதுனால கேட்டேன். ஆனா அவங்க நாங்க சொல்லிதான் அவங்க பாதுகாப்புக்காக படுத்திருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க சார். ரிஷி சார். அப்படியா? சரி, ஓகே சார். நான் வேற தெரியாம உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஓகே சார், நான் வச்சிடறேன். இளமதி வீட்டில் ஏன் அப்படி சொன்னாங்க? காஃபி போடவா? போடு காந்திமதி. உனக்கு பாருங்க. என்ன காந்திமதி, ஏன் இவ்வளவு கோவமா வர? வெளியில போய் பாருங்க, அவனுங்க என்ன அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கானுங்க. என்னம்மா, ஏன் இப்படி காலங்காத்தாலேயே கத்துறீங்க? நான் கத்துறதா உனக்கு பெருசா தெரியுதுல? அவனுங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு போய் பாருங்க. கொண்டபடி குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறானுங்க எல்லாரும். இதுல உங்க அப்பா வேற போலீஸ் வந்து கேட்டதுக்கு அந்த ரவுடி பையல நான் தான் வர சொன்னேன்னு சொல்றாரு. இதுதான் அவனுங்க பாதுகாப்பு கொடுக்கிற லட்சணமா? அம்மா கோவப்படுறதுல தப்பு இல்லப்பா. நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்படி குடிச்சிட்டு ஆட்டம் போடுறதெல்லாம் எந்த வகையிலப்பா நியாயம்? போங்கப்பா, போய் அவங்களை எழுப்பி அனுப்புங்கப்பா. போங்க, போய் பாருங்க.
வண்டு ஜன்னலை மூடுறா, வெளிச்சடிக்குது. ஏ மாமா, வீட்டுல கதவே இல்ல, அப்புறம் எங்கேயா ஜன்னல் இருக்கும்? கம்முன்னு படியா. ஐயோ பரமா, அடி பரமா, அவன் அடி பரமா, விடாத, அவன் அடி பரமா, விடாத விடாத. கத்தாரா அவனை போடு பரமா. ஓ ஓ பரமா, நீங்க சொல்ற மாதிரி தெரியல. வீட்டு பொம்பளைங்களை பத்தி உங்களுக்கு கவலையும் இல்ல. இந்த ரவுடி பயல தூக்கத்துல இருந்து எழுப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? நான் என் வழியில அவனுங்களை விரட்டி அடிக்கிறேன். இருங்க. கணபதி, கணபதி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? மழை பெய்யுது, எந்திரா, மாப்பிள, எந்திரா. வண்டு, பட்டாசு, எந்திரா, எந்திரா, பரமா, எந்திரா. யாரா அது தண்ணி ஊத்துறது? நான் தான் ஊத்துனேன். என்ன இப்போ? ஏய், தூங்குறவங்க மேல யாராவது தண்ணி ஊத்துவாங்களா? இப்படி பண்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? அந்த கேள்வியை நான் கேட்கணும். முதல்ல உனக்கு மனசாட்சி இருக்கா? நேத்து நைட்ல இருந்து நானும் பாக்குறேன். குடிக்கிறதும் ஆட்டம் போடுறதும். நீங்க இப்படி எல்லாம் கலாட்டா பண்ணா அக்கம் பக்கத்துல எல்லாரும் எங்களை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அசிங்கமா இருக்கு. ஓ, அசிங்கம். கடனை திருப்பி கேட்டு கடன்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்களே, அப்பெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா தெரியல. காப்பாத்த வந்த நாங்க கொஞ்ச நேரம் ஜாலியா இருந்துட்டோம், அது உங்களுக்கு அசிங்கமா இருக்கா? பரமா, கோச்சுக்காதப்பா ப்ளீஸ், மன்னிச்சிரு. ஏங்க நீங்க என்னங்க அவங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இருக்கிற வீட்டு வாசல்ல 4 தடி பசங்க இந்த மாதிரி அரகுற ட்ரெஸ் போட்டு தூங்கிட்டு இருந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? எங்களுக்குன்னு மான மரியாதை இருக்குல்ல? இங்க பாருங்க, நாங்க கடன் வாங்குனது உண்மைதான். அது எங்க இயலாமையினால வாங்குனது. எங்க இயலாமைய பயன்படுத்திக்கிட்டு ஒருத்தன் என்னடானா வீட்டுக்குள்ள வந்து ஆட்டம் போடுறான். நீங்க என்னடானா வாசல்ல நின்னு ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. இளமதிக்கு ஏற்கனவே என்னால ஒரு அசிங்கம் ஏற்பட்டுருச்சு, அதை சரி பண்ணதான் நான் இங்க வந்தேன். இப்ப என்னடானா என்னாலேயே தப்பு நடந்திருக்கேன், இதை சரி பண்ணியே தீரணும். மாப்பிள, விடாத மாப்பிள. அந்த அம்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு என்னன்னு கேளு மாப்பிள. ஆமாண்ணே, நம்ம மேல எதுக்கு தண்ணி ஊத்தணும்? ஏழுண்ணே. ஏய், அண்ணே, ஏய், கேளுண்ணே. சும்மாடா. டேய், என்ன மாப்பிள, உனக்கு இன்னும் போதை தெரியலையா? எதுக்கு நம்ம பசங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஐப்புல